ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சேனியம்மன் கோயிலுக்கு. எங்கள் பாப்பாவை நானும் மேட்சிங் பாருங்கள். பாய். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அக்கினி சட்டிலாம் பார்த்தீங்களா? கோயிலுக்குள்ளே வந்து அக்கினி சட்டியோட சாமியும் கும்பிட்டுட்டு சேனியம்மன் பக்கத்தில் வடபத்திரகாளி அம்மனையும் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் எங்கள் நாத்தனார், அவங்க தம்பி, அப்புறம் என் பாப்பா கோயிலை சுற்றிட்டு வந்தோம். அம்மனை எல்லோரும் சுற்றிட்டு கோயிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்து இவங்கெல்லாம் கோயில் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த அக்கா 2 பேரும், அவங்க எங்கள் நாத்தனார் எல்லோரும் இருந்து எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் காலையிலேருந்து 101, 501, 51, 21 எல்லாம் வந்ததெல்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க குளிர விட்டு. அதோட கோயிலை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துகிட்டு அதோட அந்த கொடி மரத்துலேயே வந்து அழகா மாலை எல்லாமே வந்து போட்டு இருந்தது. அந்த இதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம்.
எல்லாருமே கருப்பசாமி தாண்டி போகிறவங்க எல்லாருமே வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு அவங்க அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டு போனாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு விபூதி பூசணும்னு சொல்லிட்டு போய் நின்னோம். எங்களுக்கு கருப்பசாமி தான் குலதெய்வம், அதனால் விபூதி பூசுறதுக்காக போயிருந்தேன். அங்கே இருந்த பூசாரி 2 பேருமே எனக்கு விபூதி பூசி விட்டாங்க. அவரும் பூசி விட்டார், ஆசீர்வாதம் பண்ணி இவரும் பூசி விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நமக்கு 2 பேர் ஆசீர்வாதமாக கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக அதோட அடுத்த சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அப்படியே ஒவ்வொரு தெருவில் போகும்போது அப்படியே சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்தது சுற்றி வர்றது, சட்டி கோயிலை சுற்றி வரனால அந்த எல்லா தெருவும் சுற்றி வரனால எந்த தெருவில் போனாலும் அக்கினி சட்டியாக தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதோடு நாங்களும் வந்து வண்டியில் போனோம். அப்புறம் அங்கே முனையில் வந்து சேனியம்மனும் வடபத்திரகாளி அம்மனும் விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை எல்லா இதுவும் வந்து அந்த இடத்துல வந்து சாமி வந்து விட்டு இருப்பாங்க. அந்த இதை தான் எல்லாமே வந்து தரிசனம் செஞ்சுட்டு அக்கினி சட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாமே அங்கேயும் அடுத்தடுத்து அக்கினி சட்டி 21, 11 அப்படின்னு நிறையா 51ன்னு வந்துகிட்டே இருந்தது. எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இது வரைக்கும் காலையில் வீடியோ இது. இனிமேல் சாயங்கால வீடியோ பார்ப்போம். என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். தொடர்ந்து அக்கினி சட்டி நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி சாந்தி. ஓகே, தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அடுத்தடுத்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனாலும் அடுத்தடுத்து சட்டி வந்துகிட்டே இருந்தது. அதனால் கிளம்புறதுக்கே மனசு இல்லாமல் அங்கேயே நின்று வர சட்டியெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாலும் டைம் ஆகுது. சாயங்காலம் ஒரு தடவை வரணும். அதனால் இப்போ அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு 2 அக்கினி சட்டி வந்துச்சு, அதை பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, மறுபடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.